வணக்கம் நேயர்களே. இப்போ 12th எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. நிச்சயமாக நிறைய குழந்தைகளோட கனவு என்னவாக இருக்கும்னா, மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும், நீட்டு அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி கனவுகள் இருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் ஜுரம். அரசியல்வாதிகளுக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும், ஜெயிச்சிடணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு. அப்போ இந்த குழந்தைகளுக்கு அந்த அரசியல்வாதிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு முறையை நாம் காலி பண்ணிடுவோம், நீட்டை எடுத்துருவோம், நீட்டே தேவையில்லை அப்படின்னு இந்த அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ நீட்டே எடுத்துருவோம் அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் நம்பினாங்க அப்படின்னா, அது சாத்தியமா, நடக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இதை இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும். அப்போ எதுக்காக நீட்டு வந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்து அனுபவித்து வந்ததால் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க, இதை எடுத்துருவோம், வேண்டாம், நீ பரீட்சை எழுத வேண்டாம், பாஸ் பண்ணிடுவோம்பாங்க. அதெல்லாம் நம்பக்கூடாது மக்களே. அப்படி போனோம்னா அது ஒரு முறை தவறிய செயலாயிரும். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, நீட்டு கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஏழைகள் எல்லாம் டாக்டர் ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்கங்க. இன்றைக்கி நினைக்கிறோம்ல, ஏழை பிள்ளைக, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக நான் டாக்டர் ஆயிடுவேன்னு சொல்லுது. அது நடந்துக்கிட்டு இருக்குது. அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் இன்றைக்கி மருத்துவர் ஆகிக்கிட்டு இருக்காங்க, ஏழை பிள்ளைக. ஆனால் ஒரு காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஏழை பிள்ளைகள்லாம் டாக்டர்னு நினச்சே பார்க்க முடியாது. அப்போ யார் டாக்டர் ஆவாங்கன்னா, பெரும் பணக்காரர்கள். அதாவது உங்களுக்கு மருத்துவ படிப்புக்கான அந்த இடம் வேணும் அப்படின்னா, நீங்கள் போய் அமைச்சருக்கு 10 லட்சம் கொடுக்கணும். அது போக அதிகாரிகளுக்கு 5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து, இப்படியெல்லாம் காசை கொடுத்தா தான் மருத்துவராகிற காலம் இருந்துச்சு. ஆனால் இந்த நம்ம மோடி அவர்கள் இந்த பிரதமரான விட்டு இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தாருங்க, நீட்டு அப்படிங்கிறத. அந்த சிஸ்டம் விட்டு இன்றைக்கி ஏழைகள் எல்லாம் டாக்டர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன்று தாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, படிப்பு, அறிவு. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, படித்த அறிவுள்ள நபர்கள் மருத்துவராக வராங்க. நிச்சயம் அவங்க வந்தால் தானே ஒரு நல்ல மருத்துவ சேவையை மக்களுக்கு கொடுக்க முடியும். பணம் இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை கொடுத்து முட்டாளெலாம் மருத்துவன் ஆகிட்டோம்னா அது எப்படி பாவம்? நோயாளிகளை எப்படி காப்பாற்றுறது, நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? ஆகையால் இந்த நீட்டுங்கிறது அவசியம். இந்த மக்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், ஏழைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எவ்வளவோ ஏழைகள் இன்றைக்கி மருத்துவர் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த நீட்டு தான். நீட்டு அப்படிங்கிறது அது ஒரு படிப்பு தான். எப்படிங்க 12 வரைக்கும் நீங்கள் படித்து ஜெயிச்சு நிற்கிறவங்களுக்கு நீட்டுலாம் சர்வ சாதாரணம். அதே மாதிரி இதையும் ஜெயிக்கணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சரி, நீட்டில் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து துணை மருத்துவ படிப்புகள் நிறைய இருக்குது, அதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஆகையால் நீட்டை ஒழிச்சிட்டு தான் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி இது தேவையே இல்லை. நீட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு ஏழை குழந்தைகளின் தகப்பனும் அதை விரும்புகிறான். நீட்டு இருந்தால் தான் என் பிள்ளை மருத்துவர் ஆக முடியும்னு. சரி, அதையும் விட ஒரு படி மேலே போய் நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு நீட்டு எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாருங்க. பாருங்கள், இது மாதிரி விஷயங்களை வரவேற்கணும் நம்ம. ஏன்னா இது ஒரு அறிவார்ந்த ஒரு செயல். நான் நீட்டை ஒழிச்சிருவேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கையை, தவறான தன்னம்பிக்கையை கொடுக்கறத விட அந்த இதில் இடஒதுக்கீடு கொடுத்து, வா உன்னை ஒரு கை பிடிச்சி தூக்கி விடுறேன், நீயும் உள்ளே வா அப்படின்னு சொல்கிறது எப்படி? அது மாதிரி தான் எடப்பாடியார் செஞ்சார். உண்மைக்கே அவருக்கு பல ஜென்மங்களுக்கான அந்த புண்ணியம் அவருக்கு நிச்சயம் சேரும். ஏன்னா அவரோட புண்ணியத்தில் எவ்வளவோ ஏழை பிள்ளைகள் இன்றைக்கி டாக்டர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் நீட்டை கண்டு பயப்படாதீங்க, தைரியமாக சேலஞ்ச் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். நிச்சயம் நீங்களும் மருத்துவர் ஆகலாம்.
உங்கள் அப்பா அம்மாவோட கனவை நனவாக்கலாம். உங்களோட கனவையும் நனவாக்குறதுக்கான வாய்ப்பு. நீட்டை அட்டன் பண்ணுங்கள், மருத்துவராகுங்க. அந்த ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க.